என் அன்பு தோழமை உறவுகளே, இன்று நாம் பொது காலத்தினுடைய 26வது ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 26வது ஞாயிற்றுக்கிழமையிலேயே முக்கியமான ஒரு ஓமையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது செல்வரும் ஏழை லாசரும் என்ற ஓமை. இந்த ஓமையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக நாம் வாழ வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே இந்த வீடியோவை தொடக்கத்திலிருந்து கடைசி வரை பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் முதல் முறை வருகின்றீர்களோ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் நம் வீடியோக்குள்ளே போகலாம். பிரியமானவர்களே, இன்றைய அந்த நற்செய்தியிலேயே இயேசு ஒரு முக்கியமான ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஆணித்தரமான நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து போகின்ற ஒரு ஓமையை பற்றி குறிப்பிடுகின்றார். அந்த ஓமை தான் செல்வரும் ஏழை லாசரும். இந்த ஓமை என்பது மற்ற ஓமைகளை விட ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. அது என்ன தனி சிறப்பு என்று பார்த்தோம் என்றால், இயேசு கூறிய அந்த மற்ற ஓமைகளிலேயே எந்த ஒரு கதாபாத்திரத்திற்கும் இயேசு பெயர் சூட்டியிருக்க மாட்டார். ஆனால் இந்த ஒரு ஓமையிலே மட்டும்தான் ஒரு கதாபாத்திரத்துக்கு பெயர் சூட்டியிருக்கின்றார். அதுதான் லாசர் என்ற ஒரு பெயர். லாசர் என்றால் கடவுள் உதவுகிறார் என்று பொருள்படும். இந்த ஓமையானது 2 முக்கியமான பகுதிகளை கொண்டது. முதல் பகுதி மண்ணுலகை பற்றி குறிப்பிடுகின்றது. அங்கே லாசர் கஷ்டப்படுகின்றார், ஆனால் செல்வந்தர் செழிப்பாக இன்பமாக வாழ்கின்றார். ஆனால் 2வது பகுதியிலேயே விண்ணகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த பகுதியிலேயே லாசர் இன்புறுகின்றார், ஆனால் செல்வந்தரோ கஷ்டப்படுகின்றார். இதுதான் அந்த ஓமையினுடைய 2 பகுதிகள். இப்போது அந்த ஓமையினுடைய கதாபாத்திரத்தை நாம் பார்க்கலாம். 2 முக்கியமான கதாபாத்திரங்களை அந்த ஓமையிலே நாம் பார்க்க முடியும். ஒன்று அந்த செல்வந்தர், 2வது அந்த ஏழை லாசர். செல்வந்தருடைய கதாபாத்திரத்தை பார்க்கலாம். நற்செய்தியாளர் இந்த செல்வந்தரை பற்றி அதிகமாக குறிப்பிடவில்லை. 2 வரிகளில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த செல்வந்தர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடையை அணிந்திருந்தார், நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் என்று அந்த செல்வந்தரை பற்றி மிக சுருக்கமாக கூறுகின்றார். அந்த செல்வருடைய அந்த செயல்முறையை நாம் பார்க்க வேண்டும். அந்த செல்வந்தர் தனக்கு கொடுக்கப்பட்டது, தனக்கு தரப்பட்டது என்பது தனக்கு உரியது என்று தனக்கு மட்டுமே வாழ்கின்றார், பிறருக்கு எதுவுமே கொடுக்காமல் வாழ்கின்றார். அந்த செல்வந்தர் நன்றியுணர்வு அற்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். கடவுளுக்கு ஒரு நன்றியுணர்வு அற்ற ஒரு மனிதனாக இருக்கின்ற பொழுது அவர் நன்றியுணர்வோடு இருந்திருந்தால் அந்த ஏழை லாசருக்கு உதவி இருப்பார். மேலும் அவர் இந்த ஒரு உலகம்தான் நிலையானது, மறு உலகு கிடையாது என்று அந்த ஒரு மனநிலையில் வாழ்கின்றார். இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், அவருடைய செல்வமும் அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கை அவருடைய கண்ணை மறைக்கின்றது. அந்த இரக்கத்தினுடைய கண்ணை மறைக்கின்றது, கடவுளுடைய தீர்ப்பை மறைக்கின்றது, மேலும் கடவுள் மீதான நம்பிக்கையை மறைக்கின்றது. இதுதான் அந்த செல்வந்தரை பற்றியுடைய மனநிலையாக இருக்கின்றது இந்த ஓமையிலேயே. 2வதாக கதாபாத்திரத்தை பார்த்தோம் என்றால் ஏழை லாசர். அந்த ஏழை லாசரை பற்றி மிகவும் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஏழை லாசர் ஒரு ஏழை. ஏழை என்றால் பணம் இல்லாதவர், வசதி இல்லாதவர், செல்வம் இல்லாதவராக காணப்படுகின்றார். அவருடைய உடல் முழுவதுமே புண்ணாக இருக்கின்றது. அவர் ஒரு உடல் ஆரோக்கியமற்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். அடுத்து அவர் வீட்டு வாயிலே படுத்திருக்கின்றார். அவருக்கு தங்குவதற்கான ஒரு இடம் கிடையாது, ஒரு வீடு கிடையாது, ஒரு விடுதி கிடையாது, ஒரு வீட்டு வாயிலே படுத்திருக்கின்றார். மேலும் அவர் தன்னுடைய முதலாளியிலிருந்து மேசையிலிருந்து விழுகின்ற அந்த ரொட்டி துண்டுகளால் உணவு அருந்த முயல்கின்றார். அவருக்கு சாப்பிட்றதுக்கு உணவே கிடையாது. அந்த ரொட்டி துண்டுகள் என்பது முதலாளி சாப்பிட்ட பிறகு கையை துடைப்பதற்கு அந்த காலத்திலேயே துணியோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ எதுவுமே கிடையாது. அந்த ரொட்டி துண்டுகளால் கைகளை துடைப்பார்கள். அந்த ரொட்டி துண்டுகள் கீழே விழுகின்ற பொழுது அதை சாப்பிடுகின்ற ஒரு மனிதராக ஏழை லாசர் இருக்கின்றார். அதே போல அவருடைய உடம்பில் இருக்கின்ற புண்ணை அந்த நாய்கள் வந்து நக்கிற அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்றார். இவருடைய வாழ்க்கை முறை எடுத்து பார்த்தோம் என்றால் மிகவும் துன்பப்படுகின்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். பிறரால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதராக இருக்கின்றார். பிறரால் கவனிக்கப்படாத ஒரு மனிதராக இருக்கின்றார். கடவுள் தான் செய்த பாவத்திற்கு தண்டனை கொடுத்திருக்கிறார் என்று பிற மனிதருடைய சாபத்திற்காக வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதராக இருக்கின்றார்.
இவ்வாறாக இந்த இரண்டு கதாபாத்திரத்தை இந்த ஓமையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த முதல் பகுதியானது எதில் முடிவடைகிறது என்றால் இறப்பில் முடிவடைகின்றது. அந்த இறப்பு என்பது செல்வந்தரும் இறக்கின்றார், ஏழை லாசரும் இறக்கின்றார். இந்த இறப்பு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்னவென்றால், இன்பமும் துன்பமும் கடைசி வரை நிலைத்திருக்காது, அது கொஞ்ச காலம்தான் என்பதை அந்த இறப்பு நமக்கு கற்றுத்தருகின்றது. அந்த இரண்டாவது பகுதியிலேயே இறந்த பிறகு அந்த லாசர் விண்ணுலகத்திற்கு செல்கின்றார். ஆனால் அந்த செல்வந்தரோ அந்த நரகத்திற்கு சென்று அங்கே துன்பமுறுகின்றார். இதிலிருந்து நமக்கு பல்வேறு கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். எதனால் லாசருக்கு இன்பம் கிடைத்தது, அதாவது விண்ணுலகம் கிடைத்தது? அதற்கு அவர் என்ன புண்ணியம் செய்தார்? எதற்கு அந்த செல்வந்தர் துன்பத்தை அனுபவிக்கின்றார், நரகம் அவருக்கு வழங்கப்பட்டது? அவர் என்ன தவறு செய்தார்? அந்த செல்வந்தரை எடுத்து பார்த்தோம் என்றால் அவர் யாருக்கிட்டையுமே தவறாக நடந்து கொள்ளவில்லை, யாரையுமே ஏமாற்றி சம்பாதிக்கவில்லை என்று அங்கே தரப்படவில்லை. தனக்கு கொடுக்கப்பட்டதை அவர் சந்தோஷமாக அவர் உண்டு கொடுத்து மகிழ்ந்து வருகின்றார். அதே போல தன்னுடைய மேசையிலிருந்து விழுகின்ற ரொட்டி தொண்டுகளை லாசர் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அவரை துரத்தவில்லை. தன்னுடைய வீட்டு வாயிலேயே லாசர் படுத்து கிடக்கிறான் என்று அவரை துரத்தி அடிக்கவில்லை. இவ்வாறாக அவர் எந்த ஒரு தவறையுமே செய்யாத போது அவருக்கு ஏன் நரகம் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அந்த செல்வந்தர் பணக்காரராக இருந்ததால் அவருக்கு நரகமா துன்பமா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. அதே போல லாசர் ஏழையாக இருந்ததால் அவருக்கு விண்ணுலகமா என்ற ஒரு கேள்வியை எழும்புகின்றது. இவ்வாறு பல்வேறு கேள்விகள் நம் மனதில் எழுந்தாலும் ஏன் அந்த பணக்காரருக்கு நரகம் வழங்கப்பட்டது என்றால் அவர் பிறர் அன்பு என்ற கொள்கையை கடைபிடிக்காமல் வாழ்ந்து வந்தார். அதாவது தன் கண் முன்னே ஒரு மனிதர் துன்பப்படுகின்றார், நோயினால் அவதியுறுகின்றார், உடுக்க உடையில்லாமல் படுத்திருக்கின்றார், அதே போல சாப்பிட உணவில்லாமல் தவிக்கின்றார். அவரை பார்த்தும் அவர் மீது இரக்கம் கொள்ளாமல் அவருக்கு உதவாமல் மனித நேயமற்ற செயலோடு இருந்ததனால் அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்படுகின்றது. எனவே அந்த செல்வந்தர் தனக்கு தானே தீர்ப்பிட்டு கொள்கின்றார். பிரியமானவர்களே, எசாயா இறைவாக்கின்ற புத்தகத்திலேயே 58ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் எடுத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலேயே நம் ஆண்டவராகிய கடவுள் கூறுகின்றார், எதை நோன்பு என்கிறாய்? நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்தில் அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவருக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாரிடம் உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் தான் நான் விரும்பும் நோன்பு அன்றோ என்று நம் ஆண்டவராகிய கடவுள் குறிப்பிடுகின்றார். இந்த வார்த்தைகளை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவர் கடைபிடிக்காமல் வாழ்ந்ததால் தான் அவருக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது. ஆனால் லாசருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால் அவர் ஒரு வறுமையான ஒரு வாழ்வை வாழ்கின்றார். அந்த வறுமையான வாழ்வை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். இதுதான் இறைவனுடைய திட்டம், இதன்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் அவர் வாழ்கின்றார். யாரையுமே அவர் குறை கூறவில்லை. தன்னை அந்த செல்வந்தரோடு அவர் ஒப்பிட்டு பார்க்கவில்லை. பொறுமையோடு தன்னுடைய துன்பத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். அதனால்தான் அவருக்கு அந்த விண்ணுலகத்தில் இடம் கிடைத்து அங்கே அவர் இன்புற்றி இருக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, இந்த ஓமையிலிருந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதை கற்றுத்தருகிறார் என்றால், வரவிருக்கின்ற அந்த தீர்ப்பு நாளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். அதைத்தான் இன்றைய அந்த முதல் வாசகத்திலேயே ஆமோஸ் இறைவாக்கினர் அழகாக குறிப்பிடுகின்றார். செல்வத்திலேயே செழித்து வாழ்பவரே, உண்டு குடித்து மகிழ்வோரே, நீங்கள் கவனமாயிருங்கள், நீங்கள் தான் முதலாக நாடு கடத்தப்படுவீர்கள் என்று அந்த செல்வ செழிப்பிலேயே வாழ்கின்றவரையும் ஏழைகளை துன்புறுத்துவோரையும் பார்த்து அந்த இறைவாக்கினர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்செயல்களின் மூலமாக நமக்கு நற்செய்தியை தந்திருக்கின்றார், நல்ல படிப்பினைகளை தந்திருக்கின்றார். அதை பார்த்தும் அதை படித்தும் அதை கேட்டும் நாம் வாழவில்லை என்றால் நமக்கு நாமே தீர்ப்பிட்டு கொள்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த செல்வந்தர் தவறு செய்யாததற்காக அவர் தண்டனை பெறவில்லை, மாறாக நல்லதை செய்ய தவறியதற்காக அவர் தண்டனை பெறுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலேயே இன்றைய உலகிலேயே எத்தனையோ லாசர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ மனிதர்கள்
துன்பத்திலேயே காணப்படுகின்றார்கள். எத்தனையோ மனிதர்கள் உணவில்லாமல் அவதியுறுகிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் ஆடை இல்லாமல் அவதியுறுகின்றார்கள். எத்தனையோ மனிதர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் போரிலேயே தங்களுடைய உறவினர்களையும் உற்றார் நண்பர்களையும் இழந்து காணப்படுகின்றார்கள். பார்க்கின்ற பொழுது நான் பிறர் அன்பை புரிகின்றேனா? மனித நேயமான முறையில் செயல்படுகின்றேனா? அவர்களுக்கு இரக்கத்தை வழங்குகின்றேனா? அவர்கள் துன்பப்படுகின்றது உதவுகின்றேனா? அதில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைகின்றது. பிறர் துன்பப்படுகின்ற பொழுது அவற்றை பார்த்தும் கண்டு கொள்ளாமல் போகின்ற பொழுது நமக்கு நாமே தண்டனை தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். கடைசியாக இந்த இறைவார்த்தையின் மூலமாக நான் முடித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலேயே 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயே, உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகளுள் தேவையில் உழல்வோரை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளுடைய அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? எனவே பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பு நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நான் பிறர் அன்பு வரத்திற்காக தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். தொடர்ந்து என்னோடு இணைந்திடுங்கள். கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து சிந்திப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.